உங்களை சுற்றி இருக்கிறவங்கள உங்களை என்ன சொன்னாலுமே நீங்கள் எதுவுமே பொருள்படுத்திக்காதீங்க. உனக்கு ஒன்றுமே தெரியலை, உனக்கு திறமையே இல்லை, உனக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு 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 தாளந்து எதுவுமே இல்லை அப்படின்னா அநேக காரியங்களை சொல்லுங்க. ஆனால் மனுஷன் சொல்கிறவாறு நீங்கள் கிடையாதுங்க. தேவன் உங்களை அநேக ஆசீர்வாதங்களையும் உங்களை உயர்ந்த காரியத்துக்காக தெரிந்து கொண்டு இருக்கு. அதனால மறந்துடாதீங்க. இந்த மனுஷன் பேசுகிற காரியத்தெல்லாம் சிந்தித்து கொண்டு அதை கேட்டு இப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போகாதீங்க. தேவன் உங்களோட வாழ்க்கையில் பெரிய காரியம் வச்சுருவார். உங்களை கொண்டு வைத்திருக்க திட்டங்கள் பெரிதாக இருக்குங்க. அதனால இனி அளந்து புலம்பாதீங்க. யார் இடத்துலையுமே வாழ்க்கை இப்படி தான் இருக்குது, நான் படிக்கலை, இல்லை என்னால் சம்பாதிக்க முடியல, என்னோட காரியங்களில் ஒரு உயர்வே கிடையாது, என்னை பார்த்து இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாதீங்க. உங்களோட கஷ்டமாக இருக்கட்டும் சரி, உங்களோட பாரமாக இருக்கட்டும் சரி, தேவன் இடத்துல சொல்லுங்கள். அதனால் வசனம் சொன்னவாறு உங்களோட பாரத்தை எல்லாம், உங்களோட கவலைகள் எல்லாம் அவரிடத்துல இறக்கி வச்சுருங்க. அவரிடத்துல சொல்லுங்கள்.